தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப கூட்டணி தொடர்பான புதிய விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு. இது யாருக்கான செய்தி? எடப்பாடி பழனிசாமியா பன்னீர்செல்வமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்? இல்ல, இப்போ என்டிஏ கூட்டணியில அதிமுக பாஜக இருக்கு, பாஜக கூட்டணியில பல கட்சிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் இறுதி நேரத்துல எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கு என்பதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி தனக்கு மிகவும் முக்கியமானது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க கூட்டணியில யார் இருப்பாங்க என்ன இருப்பாங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப பாஜகவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம பாஜக இருந்தா இருப்பாங்க இல்லைன்னா போங்கிற ஒரு தோற்றத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாங்க. இது ஒரு 8 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. அதை நமது நியூஸ் 8 நான் அதை தெளிவா என் கருத்தையும் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அர்த்தப்படுத்துகிறார் என்பதை என்னுடைய கருத்தாக கூறியிருந்தேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது என்ற கருத்தை 2 நாட்களுக்கு முன்னாடி கூறினார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூறக்கூடிய கருத்து பாஜக தனக்கு மிகவும் முக்கியமான கூட்டணி என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். காரணம், பாஜக எடப்பாடி பழனிசாமி இல்லாத இன்னொரு அணியை அண்ணாமலை மூலமாக 2024 அமைத்துவது போல் இன்னொரு பலமான அணியை சுமார் 25-30% வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியை அமைக்கக்கூடிய சக்தி மத்திய அரசுக்கும் அண்ணாமலை போன்ற பாஜக முன்னாள் தலைவருக்கும் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். சமீபத்தில் திருச்சி வந்திருந்த பிரதமர் அவர்கள் தன்னை சந்தித்த தலைவர்கள் வரிசையில் நெஹ்ரு, தங்கம் தென்னரசு, GK வாசன், எடப்பாடி பழனிசாமி போன்ற முக்கிய தலைவர்கள், முன்னாள் முதல்வர்கள், இந்நாள் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் போன்றவர்கள் சந்தித்ததை டிக்னிட்டரி சந்தித்ததாகத்தான் போட்டாரே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்டிஏயின் தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாகவோ, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் என்றோ இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்றோ ஒரு முக்கியத்துவத்தை மோடி அவர்கள் கொடுக்கவில்லை. இதன் மூலமாக மோடி சீட் ஷேரிங் முடிகிறது வரை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முன்னிறுத்துவதை நாம் தவிர்ப்போம் என்று கருதுகிறார். இந்த சூழ்நிலையில் 11.4% வாக்கெடுத்த பாஜக தனக்கு மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணியில் பாஜக இருக்கிறார்கள், பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகள் வருவார்கள் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கிறார். என்றால் பாஜக பொறுத்தவரையில் தன் கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளை அந்த கூட்டணிக்கு கொண்டு வருவார்கள் என்ற நேர்மறையான எதிர்பார்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அந்த வகையில் பாஜக மூலமாக தினகரன், OPS, பாமக போன்ற கட்சிகள் ஏற்கனவே இருந்த பாஜகவில் இருந்த கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இவர் கூறியிருந்தாலும் பாஜக மிகவும் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மீண்டும் அவர் பலப்படுத்துகிறார். இதன் மூலமாக அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பல நிரூபிக்காத விஜய்க்காக பாஜக அவர் தவிர்த்து விடுவார் என்ற கருத்து இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சில் இருந்து பொய்யாகிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.